Hi friends, welcome back to Birla's Parvai. நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் மாருதி சுசுக்கியில் 4th ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதோட வாக் அரவுண்டு நம்ம சென்னையிலே வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்தது. பட் இப்போ டிரைவுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பெங்களூருக்கு வந்திருக்கோம். மாருதி சுசுக்கியோட அந்த டிரைவ் ஈவெண்ட்டில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம கூட அந்த 4th ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டுமே வந்து நம்ம கூட இருக்கு. இந்த காரை இப்போ நம்ம டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா அந்த நியூ Z12E அப்படிங்கிற அந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நானே வந்து ரொம்ப ஈகராக இருக்கேன். நீங்களும் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது. ஒன் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிற ஒரு பர்ஃப்யூம். இது வந்து ஒரு ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் வந்து கிடையாது. அதனால சிந்தி உங்கள் காரை ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த ஃப்ரெஞ்ச் வுட் அப்படிங்கிற இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒரு மைல்டான பாடி பர்ஃப்யூமோட ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஒரு பெரிய காரு எஸ்யூவி மாதிரியான காருக்கு கூட இது வந்து ஃபில் பண்ணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி குட்டியான காருக்கும் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது க்ளோஸ் டு 40 days வந்து இதோட லைஃப் இருக்குன்னு சொல்கிறது அதுதான் வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட். இன்கேஸ் உங்களுக்கு இது செட் ஆகும் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கூட யூஸ் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த இன்ஜினோட ஸ்பெக் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதில் இன்ஜின் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. Z12E அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஜின். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விஃப்ட்டில் வந்து 4 சிலிண்டரில் இருக்கிற 1.2 லிட்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் இப்போ வந்து நமக்கு அது 3 சிலிண்டராக மாறி இருக்கு. பட் சேம் 1.2 லிட்டர் வந்து உங்களுக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபியூவல் எஃபிஷியன்சிக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதோட மைலேஜ் வந்து 25.8 வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆட்டோமேட்டிக்கில். இதே மேனுவல் போனோம் அப்படின்னா 24.8 வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இன்ஜினோட வெயிட் வந்து கம்மியாகிருக்கு. அதே நேரத்தில் பாடியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 865 kg இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 920 kg உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 40 to 45 kg வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மெட்டலில். இப்போ இதோட பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 81 bhp வந்து பவரும் ஒரு 5700 RPMல வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். 112 Nm டார்க்கு 4300 RPMல உங்களுக்கு ரீச் ஆகுது. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் ஒரு 1 Nm டார்க் வந்து லோவாக இருக்கு. RPM அது 4400 ரீச் ஆகும். பட் இது 4300 உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ இந்த இன்ஜினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது அது நல்லாவே ஷேக் ஆனது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த இன்ஜினோட மவுண்ட் வந்து நியூ காரில் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால உள்ளே வராதுன்னு நம்ம நம்பலாம். ஏன்னா நான் இங்கே கையை வச்சு பார்க்கும்போதே எனக்கு பெருசாக வந்து அந்த வைப்ரேஷன் எல்லாம் ஃபீல் பண்ண முடியலை. இப்போ ரவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ரவ் பண்ணும்போது அந்த ஒரு லோடு நல்லா நமக்கு தெரியுது. கொஞ்சம் மாதிரி லேவர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரவ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் நமக்கு வெளியில கேபின் வரைக்கும் கேட்குது. அதே மாதிரி அந்த ஏசியோட கண்டென்சரோட அந்த கம்ப்ரஸரோட சவுண்டுமே வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இப்போ நீங்க ஐட்லிங்ல இந்த இன்ஜினை வந்து நீங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் இதோட இம்பாக்ட் கேபின்குள்ள இருக்கா இல்லையாங்கிறத நம்ம டிரைவ்ல வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ மெயினா நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். எந்த அளவுக்கு நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் வந்து இருக்கு, எந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த 4th ஜென்ரேஷனோட ஸ்விஃப்ட்டை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம்.
நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த இன்ஜினை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஆஃபில் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆகும்போது அந்த வைப்ரேஷன் நல்லா தெரியுது. அதே நேரத்தில் இப்போ ஐடில் இருக்கும்போது எனக்கு பெருசாக எந்த வைப்ரேஷனும் இல்லை. ஸ்டேரிங்குமே நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு எந்த வைப்ரேஷனும் இல்லை. அப்போது நியூட்ரலில் ஐ திங்க் அமைதியாக அந்த இன்ஜின் வந்து இருக்குது. ஆர்பிஎம் வெர்சஸ் ஸ்பீடை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்துருவோம். நான் ஃபஸ்ட் கியர் போட்டிருக்கேன். ட்ராக்ஷன் வந்து நான் கூட ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ், ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணியாச்சு. வீல் ஸ்பின் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வாவ், ஃபர்ஸ்ட் கியரில் எவ்வளோ அடிக்குது அப்படின்னு பார்க்கலாம். 6000 ஆர்பிஎம்மில் 45 உங்களுக்கு போகுது. செகண்ட் கியரு ஃபுல் த்ராட்டில் நான் கொடுக்குறேன். ஆர்பிஎம்மு 6000 வரைக்கும் போகுது. 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகுது செகண்டில். தேர்டில் ஃபுல் த்ராட்டில் வந்து நம்ம கொடுக்கலாம். ஐ திங்க் 100 டச் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 6000 இன்னும் ரீச் ஆகல. 120 வந்து கிராஸ் ஆயிருச்சு. அஃப்கோர்ஸ் 6000 ஆர்பிஎம்ல நிற்கிது. ஃபோர்த் கியரு அஃப்கோர்ஸ் நம்ம கேட்கவே தேவையில்லை. 160லாம் கண்டிப்பாக ஈஸியாக போகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் கியர் வந்து நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்பாட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு நல்ல புல்லுமே வந்து நமக்கு அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் கியரில் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட், அப்போது ஒரு ஸ்டார்டிங் அண்டு இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லீனியரான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் மிட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு புல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த 80 to 110 அந்த ஸ்பீடு ஆர்பிஎம் வந்து ஒரு 3000 to 4000 ஆர்பிஎம் அந்த இடத்துல செமையான ஒரு ஸ்வீட் ஸ்பாட் வந்து இருக்கு. நல்ல ரிஃபைண்டாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதில் NVH வந்து எப்படி இருக்கு, ஏன்னா அதை தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். லோயரில் ஐ மீன் நல்ல ஹையர் ஆர்பிஎம்ல லோயர் ஸ்பீடில் ஒரு நல்ல ரெவ் இன்ஜின் வந்து லேபர் ஆகிறது நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட் இப்போ நம்ம வந்து 5th கியரில் போகிறோம். ஒரு 110 தான் போயிட்டுருக்கோம். எனக்கு எந்த ஒரு வைப்ரேஷனோ அந்த நாய்ஸோ என்னால் உள்ளே கேட்க முடியல. ஓரளவுக்கு நல்ல ரிஃபைண்டாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ பேசிக்காக நீங்கள் ரொம்ப ரவ் பண்ணீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த 3 சிலிண்டரோட இம்பேக்ட்டு உங்களுக்கு உள்ளே நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப லைட் ஃபுட்டாக ஓட்டினீங்க அப்படின்னா ஓகேவா வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். பெருசாக உள்ள அந்த சவுண்டு இல்லை. அப்போ அந்த சவுண்டோட இன்சுலேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஆம்பியன்ஸோட அந்த ஏரோட சவுண்டு கொஞ்சம் நமக்கு உள்ளே கேட்குது. பட் இன்ஜினோட கேபின் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு இன்சுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் தேர்ட் கியரில் இருக்கேன். ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25ல் நம்ம இருக்கோம். ஸோ இன்ஜின் வந்து பெருசாக இடிக்கலை, கொஞ்சம் லோவாக வந்து உங்களை புல் பண்ணுது. ஆனாலும் வந்து அந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே வந்து உங்களை இழுத்து கூட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஹையர் கியரில் லோயர் ஸ்பீடில் கூட பெருசாக இன்ஜினோட அந்த லேபர் ஆகிற பிரச்சனை இல்லை. ஆனால் லீனியரான ஒரு பவர் தான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். அப்போ பழைய ஸ்விஃப்ட் அதாவது K12 சீரீஸ்க்கும் இந்த Z12 சீரீஸுக்கும் அந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது. அந்த K12 வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கும். நீங்கள் காலை வச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு புல் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் அந்த புல் வந்து இதில் டெஃபினட்டாக மிஸ் ஆகுது. ஓகே, ஆனால் ரொம்ப வந்து உங்களுக்கு செலிரியோவோட அந்த 1 லிட்டர் இன்ஜின் வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம் 3 சிலிண்டரில். அந்த அளவுக்கு ஒரு ஓக்கலோ அந்த அளவுக்கு லேபர் ஆகிற பிரச்சனை வந்து இதில் இல்லை. டீசெண்டான ஒரு பவர் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கரில் இப்போ நான் தேர்ட் கியரில் கூட போடுறேன் பாருங்களேன். 15ல் தான் நம்ம இருக்கோம். நான் ஒரு புல் பண்ணுறேன் பாருங்கள். இன்ஜின் வந்து இடிக்கலை, ஸ்லைட்டாக அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சு. ஆனால் ஃபுல் த்ராட்டில் கொடுத்துருக்கேன். ஆனாலும் அப்படி புல் பண்ணுது. ஆனால் லீனியரான ஒரு புல் பண்ணி ஆர்பிஎம் வந்து 25 ஆனதுக்கப்புறமா ஒரு புல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3000 to 4000 அப்படிங்கிற அந்த ஆர்பிஎம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அப்போ இந்த வண்டியை பெப்பியாக ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த 3000 to 4000 நீங்கள் வந்து அழுத்தி நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெப்பியாக ஓட்ட முடியும். ஆனால் மைலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஸ்டின் மார்க் ஆயிரும். அப்போ இந்த கார் வந்து மெயினாக அந்த 4 சிலிண்டர்லேருந்து 3 சிலிண்டருக்கு மாறினது காரணமே வந்து மைலேஜ் தான். அவங்க கோட் பண்ணுற மைலேஜ் ஏஆர்ஐ மைலேஜ் 25.8 வந்து ஆட்டோமேட்டிக்கும் 24.8 வந்து மேனுவலுக்கும் உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. அப்போ ரியல் லைஃப்பில் டெஃபினட்டாக நீங்கள் லைட் ஃபுட்டில் ஓட்டினீங்க ஹைவேல அப்படின்னா 21 to 22 கிடைக்கிறது கூட உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஓகே, அப்போ யாருக்கு இந்த கார் செட் ஆகும்?
அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹெவியாக ரஷ் பண்ணி ஓட்டுவீங்க, ஃபுல் த்ராட்டில் கொடுத்தே உங்களோட டிரைவ் இருக்கும் அப்படின்னா அந்த பெப்பியான ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக நீங்கள் இதில் எதிர்பார்க்க முடியாது. அந்த K12 இருந்த அந்த ஃபீல் வந்து இதில் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்காது. அப்போ யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லைட் ஃபுட்டில் தான் போவேன், எனக்கு நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கிற ஹேட்ச்பேக்கில் இந்த கார் வந்து கண்டிப்பாக ஸ்டில் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இப்போ பட்ஜெட்டை மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம ஏன் இதோட டாப் அண்ட் போனோம் அப்படின்னா க்ளோஸ் டு 9.8 lakhs உங்களுக்கு எக்ஸோருமே வருது. இப்போ ஆன்ரோடு வந்து க்ளோஸ் டு உங்களுக்கு 11க்கு மேலே தாண்டுது. 11 lakhக்கு இது ஒருத்தா, இது போகிறதுக்கு நான் வந்து பலினோவே போயிடலாமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தோணலாம். அது ட்ரூன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இதோட மிட் வேரியண்ட்டான அந்த VXi ஆப்ஷனல் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஃபார் மணியாக வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த பட்ஜெட்டில் ஒரு 8 to 9 lakhsல நீங்கள் ஒரு கார் பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களோட சாய்ஸில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக மாருதி சுசுகி சர்வீஸ்லேயும் சரி, அதோட ரிலேபிலிட்டிலையும் சரி அவங்க கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். அப்போ பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா பெருசாக ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாலாம் வந்து இம்ப்ரூவ் ஆகலை. ஆனால் வெயிட் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் டோர்லலாம் இன்னும் நம்ம அந்த பழைய ஃபீல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி போட்ட வாக் அரவுண்டில் நிறைய நெகட்டிவான ஃபீட்பேக் வந்து இருந்தது. பேசிக்காக இது வந்து லுக்கு வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, வண்டி ஸ்டில் டின் கேனாக தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி. யூஸ்வலாக மாருதி சுசுக்கியில் என்ன பில்ட் இருக்கும், என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதுதான் இங்கேயும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். எக்ஸ்ட்ராடினரியாக உங்களுக்கு எதுவும் இதில் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு கூட நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஹோப் இந்த வீடியோ இந்த மாருதி சுசுகியோட 4th ஜென்ரேஷன் ஷிஃப்டோட டிரைவபிலிட்டியை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.